நீரை ஏனும் அன்புடையீர், ரொம்ப கெஞ்சி கேட்பார். அன்புடையீர் நீரை ஏனும் அன்னத்தை ஏனும் அருந்தும் முன்பாக திரிபுண்டரம் அணிந்து அருந்துகன்னுவார். விபூதி இட்டுட்டு சாப்பிடுங்கன்னுவார். அது ஏன் சொன்னார் அப்படின்றது கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நினைக்கணுங்கிறது தான் இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போகணும், வழிபடணும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நினைங்க அப்படிங்கிறது தான். அன்புடையீர் நீரை ஏனும் அன்னத்தை ஏனும் அருந்தும் முன்பாக திரிபுண்டரம் அணிந்து அருந்துகன்னுவார். அதுக்கப்புறம் அந்த விபூதியை பற்றி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, விபூதி என்பது என்ன, பஸ்மம் என்பது என்ன அப்படின்னு சொல்லுவார். அந்த பஸ்மம் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதாவது ராஜ தண்டனை மற்ற மத சமயங்களில் மத சின்னமாக அறிவிக்கப்படுகிறது. ராஜ தண்டனை வேதத்தை குறித்த வியாசம் அப்படி ஒரு வியாசத்தில் 895 முன்னாடி எழுதுகிறார். பாம்பனில் இருந்தபோது ராஜ தண்டனை மத சின்னமாக அறிவிக்கப்படுகிறது மற்ற மதங்களில். ஆனால் சைவ மதத்தில் அது இப்படி கிடையாது, விபூதி பஸ்மம் அப்படி கிடையாதுன்னு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி யாராவது ஒரு தவறு பண்ணினால் அவர் ராஜாக்களை கடவுளுக்குடைய பிரதிநிதியாக எடுக்கிறார். அப்போ ராஜாக்கள் என்ன இருந்தாலும் அன்றைய நாட்டில் அன்றைய மக்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். அப்போ அந்த நாட்டில் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அது மாதிரி அறிவிச்சிட்டாரு. அவர் இறைவனுடைய பிரதிநிதியாக தான் ராஜா வராங்க. அந்த மக்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. சைவர்கள் மட்டும்தான் நேரடியாக இறைவனை வழிபடுகிறார்கள். யாராவது குருவை வச்சுன்னு வழிபடணும். இறைவன் ரொம்ப தூய்மையானவன், நம்ம சுத்தமாக தூய்மை இல்லாதவன் இருக்கோம். அப்போ இடையில குரு மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு இறை வழிபாடு சுலபம். அதுக்கு நீங்கள் யாராவது ஒரு குருவை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ட்டு சாமி சொல்லுவார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குரு வழிபாடுங்கிறது சைவர்களில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா இதுலேயும் இருக்குது. வைணவத்தில் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே குருவை எடுத்து பண்ணாங்க. குருநானக்கெல்லாம் பார்த்தா குரு தான், அவங்க குரு பூர்ணிமா அப்படி எல்லாம் குரு எடுத்துகிறாங்க. நம்மள்கிட்ட மட்டும் குருவை எடுக்க தெரியாமல் இருக்காங்க. அதனால் குருவை எடுக்கும் பொழுது அவங்க நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியும் அப்படிங்கிறது குருவோட வழிபாடு. இதில் இதில் பகை கடிதல்னு ஒன்று இந்த புக்கில் போடுவோம். இதில் இந்த பகை விலக அப்படி இந்த புக்கெல்லாம் நம்ம இலவசமாக கொடுக்குறது தான். இந்த ஜிஹெச்எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வருஷமாக 1/1/95 31 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சண்முக கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு இந்த புத்தகங்களை இன்றைக்கி வரைக்கும் யாரோ வச்சுட்டு தராங்க, எப்படி கொடுத்துன்னு இருக்கோம். சாமி நடத்தின்னு இருக்கார். இந்த 1/1/95 ஆரம்பித்தோம். சாமி என்னுடைய நூல்களை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ எங்கே கொடுக்கலான்னு மருத்துவமனையிலையும் ஸ்கூல்லேயும் தான் பண்ண முடியும்னு சொல்லி இந்த மருத்துவமனையில் பண்ணியிருந்தோம், ஸ்கூல்லேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மருத்துவமனையில் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. முருகனும் இந்த வார்டிலே இது நடந்துருக்குது. அதில் சண்முக கவசத்தில் 4 விதமாக பிரிக்கலாம். நானும் பிரித்து போட்டிருக்கிறேன். சண்முக கவசம் பாம்பன் சாமி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது. அதில் அக வழிபாடு புற வழிபாடுன்னு 2ஆக வச்சுக்குவாங்க, 2ஆக பிரிக்க சொல்லுவார். அக வழிபாட்டுக்கு முருகன், புற வழிபாட்டுக்கு வேல், இப்படி தான் வச்சுருப்பார் சண்முக கவசத்தில். சண்முக கவசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் என்ன விஷயம்னா, உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்தும் உயிர்மை எழுத்துக்கள் 18 எழுத்தும் முன்னதாக வச்சு 30 பாடல் பாடியிருப்பார். உயிர் எழுத்துக்கள் 12, உயிர்மை எழுத்துக்கள் 18, இந்த 30 எழுத்துக்களை முன்னதாக வச்சு 30 பாடலை பாடியிருப்பார். அதை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல 2ஆக பிரிக்கணும். முருகனே காப்பாற்ற வேண்டியது என்னது, வேல் காப்பாற்ற வேண்டியது என்னது அப்படின்னு பார்க்கணும். முருகனே காப்பாற்ற வேண்டியது அகம், உடம்புக்குள்ளே இருக்க விஷயங்களெல்லாம் முருகன் தான் காப்பாற்றணும் அப்படின்றத அவர் அதில் சொல்லுவார். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ, இந்த 9 பாடல்களை பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகி அப்படின்னு வரும்பொழுது அப்புறம் ஆதியாம் கைலை செல்வன், அப்புறம் ஏ இரு செவிகளையும் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஐ வரைக்கும், ஐயுறு மலையன் அப்படி வரும் வரைக்கும் 9 பாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகனே காப்பாற்றணும்னு சொல்லி எழுதியிருப்பார். அதுக்கப்புறமா ஓ அப்படின்னு வரும்பொழுதே
அதுலேருந்து இது 9 பாட்டு முருகன். ஒளி எழ உரத்த சத்தத்தொடுவர் பூத பிரேதம் பலிகுல ராக்கத பே பலகணத்து எவையானாலும் கிளி கொலை ஏனை வேல் காக்க. அங்கேருந்து வேலை அது கொண்டு வந்துடுவார். அங்கேருந்து 15 பாட்டுக்கு 18 பாட்டுக்கு வேல் வரும். முதல்ல 9, இது 18, 27 ஆச்சு. கடைசி 3 பாட்டு வேலும் முருகனும் சேர்ந்து வரும். மொத்தம் டோட்டலாக 30 பாட்டு. முதல் 9 பாட்டு முருகனே காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பார். அடுத்து 18 பாட்டும் வேல் காப்பாற்றும். புறப்பகை, அகப்பகையே முருகன், புறப்பகையே வேல் காப்பாற்றணும் கொடுப்பாரு. கவனித்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நான் அவனை சொல்லது டைம் இருந்தால் சொல்லித்தரேன். நீங்கள் பார்க்கணும் இல்லை, அதனால் உங்களை புக்கை எடுத்து பார்த்துங்க, பாட்டை கேட்டு பார்த்துங்க, கவனிச்சிங்க. அதில் 6ஆக பிரிப்பார். முதல் 9 பாட்டு உடம்பை காப்பாற்றுறது. அடுத்து 3 பாட்டு ஓ ஆ முதல் ஐ வரைக்கும் முருகன் காப்பாற்றணும் உடம்பு. ஓ ஓ ஔ இந்த 3 பில்லி சூன்யம் மந்திரம் இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை அதுலேருந்து விடுபட காப்பாற்றுறது. அப்புறம் க ங ச அதில் 3 பாட்டு நல்லா கவனிச்சிங்க. முதல்ல 9, அப்புறம் 3, அப்புறம் 3. இது பிராணிகள், இதுங்கிட்ட காப்பாற்று. பாம்பு, பல்லி, பூனை, பூரான், தேள், சிங்கம் இதுங்கிட்டேருந்து காப்பாற்றுறது 3. உயிரினங்கள்லேருந்து காப்பாற்றுறது வேல் 3. அடுத்தது காங்க சா முடியுது. ஞா டா நா தா நா இந்த 5 பாட்டுக்கும் உடம்பு நோய்களில் காப்பாற்றுறது வேலே. அடுத்தது அது சித்தாந்தத்தில் வரக்கூடியது. அடுத்தது பா அப்படிங்கிற இடத்து யமங்கிட்டேருந்து காப்பாற்றுறது. அடுத்து வருது பாருங்க, அது எக்காலத்திலும் எவ்வேளையிலும் காப்பாற்றுறது. அந்த 9 பாட்டு டோட்டலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் 9, கடைசி 9, அப்புறம் 3, 3, அப்புறம் 5, 1 இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 6 விதமாக வரும் ஷண்முக கவசம். இந்த 6 விதமான ஷண்முக கவசமும் நீங்கள் இப்படி புரிஞ்சு படிச்சிங்கன்னா, அதுக்கு உயிர் கொடுத்து படிச்சிங்கன்னா, உணர்ந்து படிச்சிங்கன்னா அது அற்புதமான வெற்றிகளை அந்தந்த குடும்பத்துக்கு தரும். இந்த முருகனையும் கூட பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாத முருகன், சுப்பிரமணிய வேஷத்தெல்லாம் இந்த முருகனுக்கு அர்த்தம் கொடுப்பார். இந்த முருகனுக்கும் எந்த முருகனுக்கும் இந்த சண்முக கவசம் இருக்க முருகனுக்கு உருவம் இருக்காது. இது எல்லாமே வரி வடிவத்திலே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இனமெனும் தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டிக்காக்கன்னு செட்டிக்கு அர்த்தம் இவங்களுக்கு புரியாது. ஆனால் சுப்பிரமணிய வேஷத்தில் அது விளக்கம் கொடுப்பார். இது 1890க்கு முன்னாடி 95க்குள்ளே எழுதி பிரிண்ட் பண்ணிட்டார். அப்புறம் தான் சண்முகோசம் எழுதுகிறார். அதனால் இந்த மாதிரிலாம் அதில் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய பயன் பெறணும். இன்னும் நிறைய இதில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது முறை சண்முக கவசம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அதே பெரிய சண்முக கவசம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒன்று இந்த பாடல்களை பற்றி விளக்கும் பொழுது நிறைய இருக்குது. அதாவது சொல்ல வரேன். அதாவது என்னென்னா பகை கடிதல், பகையை வெல்லுதல் என்னது, உயிர் பகையை வெல்றது எப்படி அப்படின்லாம் கொடுப்பாரு. ஒன்று தனித்தனியாக கொடுத்துருவார். அகப்பூஜை புறப்பதிப்பில் வரும். இதில் அட்டாட்ட விகரைகளிலும் கொடுப்பாரு. 64 சிவனை கொண்டு ஒரு முருகனாக்குவார். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒன்று நீங்கள் பயிற்சி எடுக்கணும். மீன்ஸ் என்னென்னா ஒருத்தரும் விதை நெல் ஆகணும், ஒருத்தரும் சாப்பாட்டு நெல் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அது ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது கேட்டுட்டு போகிறீங்கன்னா, லைக் போட்டு போகிறீங்கன்னா அது உங்கள்கிட்ட பாக்கியம். அது தேவை. அடுத்தது இது நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஜனங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். விதை நெல் ஆக வேண்டும். இறை தேடுவதோடு இறையும் தேடு. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளில் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்றது. நான் பாடும் பாடலை நவில்பவருக்கு நலம் நல்காய். இதெல்லாம் சாமியுடைய வார்த்தைகள். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லா குடும்பங்களும் க்ஷேமமாக சுபிட்சமாக இருக்கணும். நாங்கள் ஒரு வீட்லேயும் பூஜை பண்ணி கொடுக்கும்போது இதை சொல்லி கொடுப்போம். இது பாம்பன் சாமிகளின் குடும்பம். இந்த குடும்பத்தில் சகல க்ஷேமங்களும் சகல சுபங்களும் சகல வெற்றிகளும் என்றென்றும் நிலைத்திருக்க
குருநாதர் அருள் புரிய வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லியே கொடுப்போம். சொல்லியே அந்த பூஜை பண்ண சொல்லுவோம். அத்தனை குடும்பங்களும் அன்னைக்கு பார்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2005லேருந்து பூஜை பண்ணி கொடுத்த அத்தனை குடும்பங்களும் இன்றைக்கி 2020 25கெல்லாம் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களாக நல்ல வெற்றி பெற்ற குடும்பங்களாக பொருளளவில் வளர்ந்துருக்காங்க, அருளளவில் வளர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தான் இன்றைக்கி பாம்பன் சாமி தொண்டு செஞ்சுன்னு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அவங்கெல்லாம் சாமி நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள். ஆண்டுதோறும் 6 விழாக்கள் பண்ண வேண்டும்னு சாமி சொல்கிறாரு. 4 விழாக்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. சித்ரா பௌர்ணமி, கந்த சஷ்டி, மகா சிவராத்திரி, மயூர வாகன சேவன விழா, இந்த 4 விழாக்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அவர் பண்ணின விழா அருணகிரிநாதர் குரு பூஜை. அவர் சமாதி அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம பண்ணுறது பாம்பன் சாமி குரு பூஜை. அதெல்லாம் அந்த 6 விழாக்கள் வந்து விசேஷமானது. அதில் அவன் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க அந்த ஊரில் அந்த குருவை நினச்சி கும்பிட்டு அந்த பூஜை பண்ணினால அந்த உணவு பூஜைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. யாராவது அடியார்களுக்கு அவங்க உள்ளத்தில் பாம்பன் சாமி இருக்கார், முருகன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முருகனே பாம்பன் சாமி ஏற்றுக்கணும், பாம்பன் சாமி முருகனை ஏற்றுக்கணும். அப்படி எடுத்து நீங்கள் வந்து அங்கே சாப்பிட கொடுக்கும் பொழுதே அந்த முருகன் உங்களுக்கு என்ன அற்புதங்கள், உங்களுக்கு வியாபார மனதில் இருக்கிற பக்தர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது சாமி நடத்தி கொடுப்பார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருங்க.